பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னத பெலன் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர். தேவன் தம்முடைய பெலனை தந்து தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட நமக்கு பலனை உண்டாக்கக்கூடிய நல்வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். இந்த வார்த்தையின்படி நான் வாசித்த இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களை தொலைத்திருக்கிறோம். இன்றைக்கு பலவிதமான இன்னல்களோடு வேதனையோடு மனிதகுலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லா விதமான இக்கட்டுகள் துன்பத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினாலே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தயை செய்யும்படியாகவும் ஆண்டவர் நமக்காக இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் எந்த ஒரு முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் இல்லாதபடிக்கு தொழிலாகட்டும் பொருளாதார ரீதியிலாகட்டும் பலவிதமான பின்னடைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. நாம் விரும்புகிற இலக்கை அடைய முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாம் விருத்தி அடைய முடியாதபடிக்கு காணப்படுகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க முடியாதபடிக்கு எத்தனையோ முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வசனங்களும் வார்த்தைகளும் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தையை எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு இறங்கி அவனுடைய வாழ்க்கையில் விருத்தியை உண்டாக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இதுவரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய நல் வார்த்தைகளுக்கு ஒருவேளை நீங்கள் செவி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் அந்த வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிவீர்களே ஆனால் ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றத்தை, ஒரு விருத்தியை, ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்யும்படி ஆண்டவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் கேட்கிற வசனத்தை மாத்திரமல்ல, அதன்படி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளின்படி செய்வதற்கும், அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துனுடைய வசனம் உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்களே ஆனால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இறங்கி இது தயை செய்கிற நாட்களாய் இந்த நாட்கள் இருக்கிறது. ஆகையினாலே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கேளுங்கள். கேட்கிறதோடு மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாகவே தேவனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீங்கள், ஆண்டவரே இதுவரைக்கும் ஒருவேளை நான் உங்களுடைய வார்த்தைகளை கேட்காதபடி அதன்படி நடக்காதபடிக்கு என்னுடைய விருப்பத்தின்படி நான் நடந்து கொண்டு வந்தேன், ஆகையினாலே நான் விருத்தி அடைய முடியாதபடி, வளர முடியாதபடி, என்னுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை காண முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு மந்த நிலைமைகள் இருந்து வந்தது. இன்றைக்கு அந்த வார்த்தையை, ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் ஜெபம் செய்வீர்களே ஆனால் பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி உங்களுக்கு இந்த நாளில் தயை செய்வார். இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும், ஒவ்வொரு வேலைகளிலும், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தொழில், நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்திலும் கர்த்தர் உங்களுக்கு விருத்தி அடையும்படியாக, பெருக்கத்தை கட்டளையிடும்படியாக தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினாலே இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் உங்களை இந்த நாள் முதற்கொண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். பரலோகத்தின் தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், விருத்தி அடைய செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அருமையான இந்த வார்த்தைகளை கேட்டுதான் என் அன்பும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில தோல்விகளும் ஏமாற்றங்களும் வளர்ச்சி இல்லாதபடிக்கு ஒரு மந்த நிலைமைகள், ஒரு என்ன செய்வோம் என்று சொல்லி அடுத்த நிலைமைக்கு நான் செய்வது சரியா தவறா என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு
கொண்டிருக்கிற, ஒரு ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நல் வார்த்தைகளை இவர்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் இவர்கள் இந்த நாள் முதற்கொண்டு அந்த வசனத்தை கை கொண்டு நடக்க தீர்மானித்து கொண்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்பார்களே ஆனால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளிலே இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரனாய் இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு இவர்களுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் ஆசீர்வதித்து இவர்களுக்கு பெருக்கத்தையும் விருத்தி அடையும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை கண்ட தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும், வெற்றியாய் மாறட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும், பெருக்கத்தை காணும்படி கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் விருத்தி அடையும்படி சகல நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை மெய்யாகவே நீங்கள் காணப்போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.